வணக்கம் வணக்கம் வணக்கம். இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பட்டி 1000 நோக்கி பவர் பாய் ஆச்சி மசாலா அடியேன் ஆனந்தக்கண்ணன். இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? இதான் எனக்கு மைசூர்ல கிடைச்ச புது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய விஜய், இவர் எல்வின். உன் பேர் என்னதுமே? அபிஷேக். எல்லாம் வணக்கம் சொல்லுங்க. இப்ப கேமரா முறைச்சு பார்க்கணும், சரியா? நான் எங்க நிக்கிறேன்னா சென்ட் ஜோசப் தேவாலயம் முன்னாடி இருக்கேன். இது 100 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு தேவாலயம். இது பார்க்கறதுக்கு ஜெர்மன் வடிவில் இருந்தாலுமே ஒரு பிரெஞ்சுக்காரர் தான் இதை கட்டியிருக்காரு. இது உண்மையிலேயே கிறிஸ்தியர்களோ இல்லையோ கட்டாயம் மைசூருக்கு வந்தால் எல்லாரும் பார்த்துட்டு போகிற ஒரு சுற்றுப்புற தலமாக இருக்கு. சரி, நம்ம இப்போ அடுத்த வீட்டுக்கு போய் சமையலை பார்க்கலாமா? இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பட்டி 1000 நோக்கி பவர் பாய் ஆச்சி மசாலா. எங்கள் வீட்டு சமையல் அங்கத்துக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டு சமையலில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வழக்கமாக ஏதாவது வீட்டுக்குள்ளே பூந்து அவங்க வீட்டில் ஏதாவது ரகசியமாக சமைப்பாங்க. அந்த உணவு மட்டும் பயங்கர சுவையாக இருக்கும். அந்த சுவை என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். இன்றைக்கி நாங்கள் ஒரு பெரிய கிச்சனில் பூந்துருக்கோம். அந்த அக்கா பேர் உஷா அக்கா. சரியா சொன்னா? உஷா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உக்காரே அப்படிங்கிற ஒரு டிஷ் செய்யறதா சொன்னாங்க. இந்த டிஷ் பற்றி சொல்லுங்க. இது தென்னிந்திய பாரம்பரிய தீபாவளி ஸ்வீட் ஐட்டம். தென்னிந்தியனா இப்போ தென்னிந்தியாவில் கேரளா, கர்நாடகா, அப்புறம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ப்ரிஃபரபிளி தமிழ்நாட்டில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுற ஒரு ஸ்வீட். பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மைசூரில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டியை தெரிஞ்சுக்க போகிறோம். அது பேர் உக்காரி. வேறு உக்காரிங்கிறது தமிழா? எஸ். ஓகே, நல்லா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு உக்காரினா உட்கார்றது. ஸ்வீட் நேமே உட்கார்றதா? ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கே. இப்போ நம்ம நின்றுக்கிட்டே இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம், சரியா? இல்லையாக்கா? இதுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்கள். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம், வெல்லம், நெய், எண்ணெய், ஏலக்காய் பவுடர். ஓகே, உக்காரை செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தாச்சு. முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க. கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ஏறணும். ரெண்டையும் கேஸ்ல வச்சு கொஞ்சம் சுருப்பாக வறுக்கணும். வறுத்து அதை 1/2 an hour ஊற வைக்கணும். ஓகே, 1/2 an hour ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சியில். ஓகே, அக்கா ஏற்கனவே பாசி பருப்பையும் இன்னொரு பருப்பு என்ன, கடலை பருப்பையும் போட்டு ஊற வச்சிருக்காங்க. வறுத்து ஊற வச்சிருக்கீங்க இல்லையா? 1 டம்ளர் கடலை பருப்பு, 1/2 டம்ளர் பாசி பருப்பு. எவ்வளவு நேரம் ஊற வச்சீங்க? 1/2 an hour ஊற வச்சிருக்கீங்க. சரி, இது ஊற வச்சதுக்கு இப்போ அரைச்சிடலாமா? ஓகே, இந்தாங்க. இந்த உக்காரை உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம அம்மா நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது தீபாவளிக்கு கட்டாயம் இந்த ஸ்வீட் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ நேரம் அரைக்கணும்? அது நல்ல ஃபைனாக இதெல்லாம் மெலிசாக அரைக்கணுமா இல்லை கொஞ்சம் நைஸா? ரொம்பவும் நைஸ் இல்லை, கொஞ்சம் தண்ணி வேணுமா? போடவா? இது அரைச்சாச்சம்மா? போதுமா? அந்த மாதிரி ஐ திங்க் இந்த இனிப்பு உங்களுக்கு உங்களோட சின்ன பிள்ளை நினைப்பு வருதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? உங்களோட சின்ன பிள்ளை தீபாவளிலாம் எங்கே கொண்டாடுனீங்க? மைசூர்லையா? மதுரையில். இங்கே ஆனால் தசரா ரொம்ப பிரபலமாக பண்ணுறாங்கல்ல? நம்ம ஊரில் நவராத்திரி அங்கே பலூன்லாம் வச்சு நம்ம எல்லா அக்ரவர்த்தியும் நாங்கள் எல்லாருமே செலிப்ரேட்டட். இப்போ என்ன செய்யணும்? அடுத்து இதை தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? நான் இப்போ இதை ஆன் பண்ணி கொஞ்சம் நெய் விட்டு ஓகேம்மா ஆன் பண்ணிடலாம். இது எல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன்
கொஞ்சம் போட்டு 1.5 ஸ்பூன் அவ்வளோதான். ஓகே, இப்படி இருக்கட்டும். இதில் 3 விஷயங்கள் போடணும்னு சொன்னீங்களே. ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு முந்திரி. ஓகே ஓகே. ரொம்ப சுடு வேண்டாம். இங்கே வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்களா அதை? வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் பண்ணிவிடுவோம். அப்புறம் குழந்தைலாம் எப்பயாவது பண்ணணும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் பண்ணி கொடுப்பேன். இது குழந்தைலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்கும் இது பிடிக்கும். ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட் ஆல்சோ தே வில் டேக், பிகாஸ் இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கல, வெல்லம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ தே ஆல்சோ நெய் கொஞ்சம் அதிகமாக போடுறதால இது நெய் அதிகம் நான் போடுறது. தட் இஸ் வை ஐ ஆடட் ஆயில். ஓகே, கொஞ்சம் பண்ணதுக்கான டேஸ்ட் வில் பி நைஸ். ஸ்மெல் வில் கம் நோ. ஓகே, இது வறுத்தாச்சு இல்லையா? இப்போ தனியாக எடுத்து வச்சிடணும். ஸ்மெல் யூஸ் முந்திரி பருப்பு. ஆக்சுவலி ஒரு உணவு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், வாசம் நல்லா இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லையா? அடுத்து என்னம்மா? கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் இதில் விட்டு. நீங்கள் ரொம்ப நெட்டையாக இருக்கீங்களா, அதனால நீங்களே எடுத்துடுறீங்க எல்லாத்தையும், எனக்கு வேலை வைக்க மாட்டேங்கிறீங்க. நானே பண்ணி பழக்கமாக எடுத்தேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஒரு பொண்ணு. My husband is here for now. First we were in joint family. Okay. Now we are four. இப்போ நான் வந்து இந்த ரிப்போர்ட். ஓகே, ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச விஷயம் இல்லையா அது? கொஞ்சம் மெல்ல போடணும். ஓகே. ஏன்னா அது எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்குல்ல, மேலே பட்டதுன்னா இது என்ன ஆகணும் இப்போ? இதை வந்து குக்காகி we have to உப்புமா எல்லாம் பண்ணும்போது உதிரியா அது மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணணும். அது பண்ணாதான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஓகே. இப்பயே நம்ம இதுவும் பச்சை வாசனைக்கும் வெள்ளத்துலையும் இருக்கும். நம்ம அவசரப்பட்டு போடக்கூடாது. இதை வந்து கலக்கி பண்ணணும். அதை கிண்டிகிட்டே இருக்கணுமா? இது கட்டியெல்லாம் ஆகாதுல்ல? கட்டியெல்லாம் ஆகாது. ஸோ விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அடுப்பு வந்து பெருசா இருந்ததுன்னா அது கருப்பாயிடும், அடி பிடிச்சிடும், வேஸ்ட் பண்ணிடும். ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து இதாயிடும். ஸோ ஓரளவு அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கணும். பட் இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். அம்மா என்ன பண்ணும்போது ஐ ஃபெல்ட், ஐயோ அம்மா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பெல்லாம் பண்ணாங்கன்னா நிறையவும் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும். தீபாவளின்னா பக்கத்தில் இருக்கிற வீடு மினிமம் ஒரு இந்த பக்கம் 10 வீடு, அந்த பக்கம் 10 வீடுன்னு எல்லாருக்குமே அவங்க கொடுக்கணுங்கிறதுனால நிறைய பண்ணுவாங்க அம்மா. நீங்கள் பேச பேச எனக்கு உண்மையிலே தீபாவளி அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு உணவு வகையில் எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குவாங்க. இதுக்குள்ள தீபாவளியே இருக்குது. இதுனே பியூட்டிஃபுல். இப்போ இது கெட்டி ஆக ஸ்மெல் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ இதுக்கப்புறம் இதை போட்டு வெல்லம் இருக்கு இல்லையா? ஆமாம், இப்போ போட்டுடலாமா? ஓகே. பட் அதுக்கு என்ன சொன்னீங்க, அது எந்த சமயத்தில் போடணும்? அதை இது இப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கெட்டியாக இருந்தது இல்லை மாவு மாதிரி. நான் சீக்கிரம் இப்போ உதிரியா வந்துச்சு. ஓகே. ஸோ இந்த சமயத்தில் போடலாம். ஓகே. இதுவும் கலந்துடணும். இது இப்போ இதோட ஃபைனல் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பண்ண மாவும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒருத்தவங்க சொன்னாங்க அல்வா அப்படின்னு. டேஸ்ட் வெரி நைஸ். ரைட். இது முடியும் போது ஓரளவு அல்வா மாதிரி இருக்கும். இது நல்லா கிண்டி ஒரு மாதிரி பதமாக வந்துச்சு இல்லைம்மா? அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர். இதெல்லாம் அப்போ போடுவீங்க? இப்போ போட்டுருலாம் லாஸ்ட்ல. ஓகே, ஆஃப் பண்ணுங்க. சத்தமாக சொல்லுங்க ஒரு வாட்டி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அக்கா இதுதான் சத்தமா? இது போட்டலாமா? ஹாஃப் போட்டுட்டு ஹாஃப் என்ன டெக்கரேஷன். ஓகே. டன். ரைட். பிரமாதம் முடிஞ்சிச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ருசி பார்த்ததுக்கப்புறம் அக்காட்ட இதை பற்றி நான் வந்து விவரமாக பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு பாரம்பரிய இனிப்பு இந்த தீபாவளிக்கு இல்லாட்டி நாளைக்கே செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்காக மறுபடியும் செய்முறை.
1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ நம்ம ஊற வச்சதை மிக்சியில் நல்லா அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. கடாயில் நெய் ஊற்றிக்கங்க. முந்திரி பாதாம் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நம்ம அரைச்சி வச்ச பருப்பை அதில் போட்டு உதிரி ஆகுற வரைக்கும் கிண்டுங்க. அதோட வெல்லம், ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கெட்டி பதம் வந்ததும் நம்ம வறுத்த முந்திரி பாதாம் போட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்ம உக்காரே ரெடி. உக்காரே செய்முறை பார்த்தாச்சு. உக்காரை எப்படி இருக்கு அப்படின்னு நான் டேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து நீங்கள் அம்மா சமைச்சு கொடுத்தது, தீபாவளி சமயத்தில் நீங்கள் சாப்பிட்டது, அதெல்லாம் சொல்லி எனக்கு செஞ்சீங்க இல்லையா? ஸோ இது நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா நான் டேஸ்ட் பண்ணேன். நான் சாப்பிட்றதோட நீங்கள் சாப்பிட்டாதான் ஐ வில் பி ஹாப்பி. அப்படியா? சரி, அப்போ நானே சாப்பிட்றேன் உங்கள் ஆசைப்படி. வாவ், நல்லா இருக்கே. இது முழுசாக கேசரி மாதிரி இல்லை. இட்ஸ் நாட் தட், பட் இட்ஸ் வெரி நைஸ். ஐ லைக் த ட்ரைனஸ். எனக்கு அதோட சொரசொரப்பு பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த பாதாம் சமாச்சாரங்கள் நல்லா இருக்குது. அந்த கிரேப்ஸ் கூட உள்ளே போட்டுருக்கீங்களா, அது கூட ரொம்ப நல்லா இருக்குது. அது எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு டெடிகேட் பண்ணோம். எங்கள் டீமில் இன்றைக்கி வந்து கேமராமேனுக்கு பிறந்த நாள், அதனால் அவர் நான் கூப்பிட்றேன். அவருக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் இதை கொடுக்கணும் அவருக்கு. வசந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க வாங்க. இது எங்களோட பர்த்டே பேபி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. Happy birthday to you. Happy birthday to you. ஒவ்வொரு உணவுக்குள்ள சும்மா அந்த போடுற பொருள் மட்டும் இல்லைங்க, அதுக்குள்ள அவ்வளோ நினைவுகள் இருக்கு. பாருங்க, நம்ம அக்கா எவ்வளோ அழகா உட்காரி சொல்லும் போது அதுக்கு பின்னாடி இருக்க தீபாவளி, அங்கே அம்மாவோட அந்த நினைவுகள் எல்லாத்தையும் பற்றி நம்ம சொன்னாங்க. அந்த மாதிரி அடுத்த ஒரு அங்கம் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதில் வந்து தீபாவளிலாம் வராது, உப்பு புளி மிளகா வரும். பாருங்க. வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் மஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா உப்பு புளி மிளகா செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ், அதாவது மஷ்ரூம் வித் கேப்சிகம் இன் சீஸ் மசாலா. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குடை மிளகாய், எண்ணெய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், தேன், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, எலுமிச்சப்பழம் சாறு, சீஸ், உப்பு. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த மஷ்ரூம் வித் கேப்சிகம் இன் சீஸ் மசாலா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு கேப்சிகம், மஷ்ரூம் இதெல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அரைக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அதாவது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இது 3 வந்து மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். சில இப்போ பச்சை மிளகாய், மிளகாத்தூள் போட போகிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு. இப்போ இது 3ஐயும் அரைச்சிக்கலாம். இப்போ இது 3ம் நல்லா பொடியாயிடுச்சு. இப்படி நல்லா பொடியாயிடுச்சு பாருங்க. அது தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது 3ம் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். இப்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போது இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகுது. இப்போது இந்த இது கூடவே வந்து கொஞ்சம் வெங்காயம், இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இது ஒரு அருமையான டேஸ்டியான ஒரு டிஷ். இது
ஆக்சுவலாக மஷ்ரூம் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதனால் அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். மஷ்ரூமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் கடைசியில். ஏன்னா நான் வந்து சீஸ் சேர்க்க போகிறேன். ஸோ சீஸ் சேர்க்க போகிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு காரம், கொஞ்சம் காரம் இருந்தால் தான் இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ நல்லா பரட்டி விடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அதில். இப்போ இதோட பச்சை வாசனை போகணும். ப்ளஸ் அந்த இது வந்து காய் வந்து நல்லா வேகணும். கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், காய் வந்து இப்போவே வெந்துடுச்சு. அதாவது வதங்கும் போதே வந்து அந்த காய் வெந்துடும். இப்போது இது கூடவே வந்து குடமிளகாவை சேர்த்துக்கிறேன். இப்படி வதங்கும் போதே அந்த பச்சை வாசனையும் போயிடும், இந்த காயும் வெந்திருக்கு. இப்போ குடமிளகா வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் அந்த கிரன்ச்சி டேஸ்ட் இருக்கணும் சாப்பிடும்போது. அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். குடமிளகா வந்து நல்ல கால்சியம் இது சத்து இருக்குது, விட்டமின்ஸ் அதில் இருக்குது. அண்ட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. இப்படி வதங்கும் போதே வந்து அந்த காயெல்லாம் வெந்துடும். கொஞ்சமாக ஹனி சேர்க்க போகிறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விடலாம். இப்போ இந்த கேப்சிகம் வந்து வெந்திருக்கும். கொஞ்சமாக வந்து லைம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் கிடைக்கணும், அவ்வளோதான். நான் இப்போது சீஸை சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியும் போட்டுக்கலாம். இது நல்லா உருகிடும் அப்படியே. இப்போது இந்த சீஸோடு சேர்ந்து இந்த மசாலா பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேப்சிகம் கூட எவ்வளோ சீக்கிரம் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ சீஸ் போட்டதுனால இதுக்கு மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த மஷ்ரூம் வித் கேப்சிகம் இன் சீஸ் மசாலா இது வந்து தயாராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். மஷ்ரூமையும் கேப்சிகமையும் நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது மூணையும் போட்டு நல்ல பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகும் போதே நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை அதோட சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கும் போது வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கும் போது மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வதங்கும் போது அது கூட மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கும் போது அது கூடவே கொஞ்சம் சாட் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி மஷ்ரூம் ஓரளவுக்கு வெந்து வரும்போது நம்ம கேப்சிகமையும் அதோடு சேர்த்து நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி கூட கொஞ்சம் லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சீஸ் போட்டு அதை வந்து நல்லா வேக விடுங்க. சீஸ் நல்லா கரைஞ்சி மசாலாவோடு சேர்ந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சுவையான மஷ்ரூம் வித் கேப்சிகம் இன் சீஸ் மசாலா தயார். என்னங்க, மஷ்ரூம் வித் கேப்சிகம் இன் சீஸ் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு டிஷ்ஷுன்னே நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் விருப்பப்பட்டு ஆட் பண்ணிங்கன்னா கூட இன்னுமே வந்து உங்களுக்கு டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி நானுக்கு வந்து ஒரு அருமையான காம்பினேஷன். அது மட்டும் இல்லை, ஃப்ரைட் ரைஸ், புலாவ் இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யூஸ். வணக்கம்க்கா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சுபா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சென்னையில. சென்னை தான் வரீங்க? சென்னையில இருந்து கல்யாணம் பண்ணது இந்த ஊர்ல. அப்படியா? மைசூர்ல எத்தனை ஆச்சு? 18 இயர்ஸ் ஆச்சு. சரி, இப்போ நீங்க என்ன சமைச்சு காட்ட போறீங்க எங்களுக்கு? டால் வெஜ் கறி. டால் வெஜ் கறி. சரி, இதுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க. ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம்,
குடமிளகாய், தக்காளி, தனியா பொடி, கரம் மசாலா, உப்பு, வேக வைத்த பருப்பு, மிளகாய் தூள், நெய். டால் வெஜ் கறிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் அடுப்பு ஏற்றிட்டு வாங்க. ஓகே, இப்போ முதல்ல என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நெய். நெய். வாங்க. இப்போ அங்கே சென்னையில் சமைச்சதுக்கு இங்கே சமைச்சதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கா? ஓ, அங்கே இருக்க டிஷ்ஷே வேறு, இங்கே இருக்கிற டிஷ்ஷே வேறு. அப்படியா? சரியான ஆள் நமக்கு கிடச்சிட்டாங்க. சொல்லுங்க என்ன வித்தியாசம்? இப்போ அடுத்து என்ன போடணும்? பட் அங்கே காரசாரம் இருக்குது, இங்கே எல்லாத்துலையும் வெள்ளை யூஸ் பண்ணி ஜீரகம் வேணும். ஜீரகம். ஓகே. உணவை பற்றி சொல்லுங்க. இங்கே இருக்க உணவு அடுத்தது என்ன? என்னங்க இங்கே வந்து தேங்காய் பூ வந்து தமிழ்நாட்டோட அதிகம் பயன்படுத்துகிறாங்கல்ல, ஒரே அளவு தானா? இங்கே தேங்காய் ஜாஸ்தி. ஜாஸ்தியா? இது அடுத்து என்ன பண்ணோம்? கருவேப்பிலை போடணும். ஓகே. நெக்ஸ்ட் ஆனியன். இங்கே வந்தோடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன சொன்னாங்க உங்கள் சமையல் பார்த்துட்டு? பரவாயில்ல, ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு காரம் வந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கப்புறமா குறைக்க சொல்லிட்டாங்க. இப்போ சென்னையில் போய் சமைப்பீங்களா? ஓ. அங்கே என்ன சொல்கிறாங்க இப்போ? ஓ, அங்கே பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு சமையல் குறிப்புன்னு அது என்னவா இருக்கும்? நீங்கள் உங்கள் தமிழ்நாட்டு தொழில் கர்நாடகா ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த மாதிரி பண்ண? பிசிபெலை பாத். இங்கே பிசிபெல் அது சாம்பார் மாதிரி சாதம் மாதிரி இருக்கும்ல, அது இங்கே பிரமாதமாக இருக்குமா? இங்கே நல்லா இருக்கும். என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? பட் அங்கே மசாலா போட மாட்டாங்க, இங்கே மசாலா கொஞ்சம் ஜாயின் பண்ணுவோம். ஓ, அதுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் புளி அவளுக்கு குட்டை விளக்கிங்கிறது அவள் ஃபேமஸ் இங்கே. இன்னைக்கு நம்ம இந்த அக்கா பார்த்ததால நமக்கு தமிழ்நாட்டுடைய சாப்பாட்டுக்கும் ஆந்திரா கர்நாடகா சாப்பாட்டுக்கும் என்ன ஒற்றுமை, கேப்சிகம் அப்படிலாம் செஞ்சுக்கிட்டோம். நாங்கள் எல்லாம் போட்டுருவீங்களா? இது ஃப்ரை ஆகிருக்கு. ஓகே. இங்கே யாரும் இருக்காங்க ஃபேமிலியில்? இங்கே என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் எல்லாம் இருக்காங்க, எங்கள் மதர் எல்லாம் இருக்காங்க. கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா? இல்லை, செப்பரேட்டாக இருக்கும், பட் எல்லாமே பக்கத்தில் இருக்காங்க. சரி. இது எவ்வளோ நான் வதக்கணும்? டொமேட்டோ போட்டுடலாமா? எல்லாம் போட்டுடலாமா? கொஞ்சம் பாதியா போதுங்களா? முதல் நான் வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட வெளில பேசிகிட்டு இருந்தேன். அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க என்னை கூப்பிட்டு, அங்கிள் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அம்மா வந்து இந்த விஜய் படத்தில் வர பாட்டெலாம் பிரமாதமாக பாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா? அவ்வளோலாம் தெரியாது, சொல்லி. சின்ன பிள்ளைங்க போய் சொல்லாது. ஆமாவா இல்லையா? தெரியும், ஆனால் அவங்க இல்லை. அதுவும் குறிப்பாக ஒரு பாட்டு சொன்னாங்க. என்ன பாட்டு தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது, எனக்கு அவங்க பேசுறது எனக்கு தெரியாது. அவங்க எங்கள்கிட்ட பேசிட்டாங்க. அந்த என்ன பாட்டு சொன்னாங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது, அவங்க பேச. இங்கே வா, டக்குனு ஓடி வா. ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு குருவி வந்து சொல்லிச்சு போயிட்டேன்ட்டு. உங்களுக்கு சர்க்கரை நிலவை பாட்டு நல்லா வரணும். என்ன அடுத்து? நெக்ஸ்ட் இது கொஞ்சம் தனியா பவுடர் கொடுங்க. தனியா பவுடர் இதுங்களா? சர்க்கரை நிலவை பாட்டு நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பாடுவீங்களாமே, அப்படியா? சவுண்டே காணோம். நான் இங்கே எல்லாத்தையும் தயார். கரம் மசாலா போடுங்க. கரம் மசாலா. ரெட் சில்லி பவுடர். பாயில்டு வாட்டர். பாயில்டு வாட்டர் மஞ்சளா இருக்கு. அதான் பருப்பு தால் வேக வச்ச வாட்டர் தான். தால் வேக வச்ச வாட்டரே நீங்க பயன்படுத்துறீங்க. எதனால? ருசிக்கா? ருசிக்கல, நல்ல விட்டமின் ப்ராப்ளம் ப்ரோட்டீன்லாம் இருக்கு. வாட்டர் வேஸ்ட் பண்றதை விட இந்த சர்க்கரை நிலவை பாட்டு இருக்கு இல்லையா, அதுல கூட விஜய் வந்து இந்த கலர்ல தான் சட்டை போட்டுப்பாரு. கரெக்டா? நினைவு வச்சிருக்காங்க. சரி, ஓகே. சால்ட் வாங்க. இப்போ வதக்கணுங்களா? கொஞ்சம் இது கொதிக்கட்டும். ஓகே. எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அது? 5 minutes. ஓகே. பார்த்து எப்படி சரி சரியா இருக்கும். ஆரம்பிச்சிடுறீங்களா?
சக்கரை நிலவே உப்பிடும் நிலவே காணும் போதே கரையாதே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீர் இல்லையே. என்னது அந்த பாட்டில் சிறப்பு? நீங்கள் என்னென்ன போட்டிங்களோ அதில் சொல்லிட்டீங்க. சர்க்கரை போட்டது, உப்பு போட்டது, தண்ணி போட்டது எல்லாம் சொல்லிட்டீங்க. இதாங்க ரொம்ப பிரமாதமாக ஆச்சுங்க. அதாவது அந்த பாட்டையே ட்வீட் பண்ணி சமையல் கொண்டு வந்துட்டீங்க பாருங்க. நல்லா பண்ணாங்களாம்மா? உங்கள் பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ நமக்கு எடுத்து அந்த வேலைகள்லாம் முடிஞ்சது. நீங்கள் சப்பாத்தி எதுக்கு வச்சுருக்கீங்க? அது சைட் டிஷ் சப்பாத்தி தொட்டுக்க, சப்பாத்தி ரொட்டி நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. அப்படியா? சரி. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யக்கூடிய விஷயம் தான் அது இல்லையா? எப்படி நல்லா ருசியாக இருக்குமா? நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பார்ப்போம். இப்போ இதுக்கு மேலே ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்களா போடுறது? இல்லை, கொரியாண்டர் லீவ்ஸ் மேலே டெக்கரேட் பண்ணுங்க. ஓகே, கிரேட். சரி, நம்மளுடைய தால் வெஜிடபிள் கறி தயாராகிட்டு இருக்கு. இதை வந்து ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொதிச்சு ஆறணும் இல்லையா? ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ருசி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது செய்யும் முறை எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நெய் ஊற்றிக்குங்க. ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் புதிஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. குடமிளகாய் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரும்போது வேக வைத்த பருப்பை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்ம டால் வெஜ் கறி ரெடி. டால் வெஜிடபிள் கறி செய்முறை பார்த்தாச்சு. இப்போ சுபாக்காவுடைய டால் வெஜிடபிள் கறியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கண்டிப்பா. நிறைய டால் அப்படியே இங்க பார்த்தாலும் தெரியுது. வாவ், வெரி நைஸ். டால் நிறைய இருக்கிறது தெரியுது. டாலை வந்து அது இதோட கலக்கலை. ஸோ டாலோட டேஸ்ட் பயங்கரமாக நல்லா தெரியுது. உரப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கீங்க. அக்காவுக்கு நல்லா உரப்பு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இட்ஸ் வெரி ஃப்ரெஷ். ரொம்ப டாலை போட்டு அதோடைய டேஸ்ட்டை மாற்றாமல் அப்படியே போட்டிருக்கீங்க. அற்புதமாக இருக்குது. சப்பாத்தி கூடலாம் நல்லா சாப்பிட்லாம். சப்பாத்தி நான் ரொட்டி இல்லை நல்லா சாப்பிட்லாம். சோறு கூட வச்சுக்கலாம் இல்லையா? சாதத்தோடு சப்பாத்தி இது மாதிரி இருக்குதா? ரொட்டிக்கு தான் நல்லா இருக்கும். பிரமாதம். நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். அதுக்கு முன்னாடி அக்காவுக்கு வந்து ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும். இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வந்து அக்கா கொடுத்தேன். ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்படி உட்காந்துருக்கேன் ரோட்டில். பக்கத்தில் தாத்தா உட்காந்துருக்காரு. இதை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த அங்கம் என்னென்னு. கரெக்டுங்க, பாட்டி சமையல். வணக்கம். இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு பாட்டி சமையலில் நம்ம பார்க்க போகிறது பட்டாணி சப்பாத்தி. தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, பட்டாணி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய், பெருங்காயம். தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ அந்த சப்பாத்தியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கோதுமாவை எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்டாணி மாவு அப்படின்னா அந்த காஞ்ச பட்டாணி வந்து பட்டாணி வேர்க்கடலை எல்லாம் கிடைக்கும். அந்த பட்டாணியை வாங்கி மாவு அரைச்சிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து பச்சை பட்டாணியை அரைச்சி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய். தேவையான பொருளெல்லாம் அதில் போட்டுட்டோம். இப்போ இந்த சப்பாத்தியை மாவை பிசையணும். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மோர தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் கோதுமை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எதை சப்பாத்தியாக இடம் வராது நமக்கு. ஏன்னா நம்ம அந்த பட்டாணியை விழுதா போட்டோம் இல்லையா? அப்போ தண்ணி விடுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சப்பாத்தி மாதிரி நம்ம ரோல் பண்ணணும். நம்ம இதை இடத்துக்குள்ளே இந்த ஸ்டவ்வை மூட்டி இதை ரெடி பண்ணிடலாம். சூடாக்கிடலாம் கல்லை.
இந்த மாவு பார்த்தீங்களா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சை கலரில் போட்டிருக்கோம், மஞ்சள் கலரில் போட்டிருக்கோம், மிளகா அப்படி சிவப்பு கலரில் போட்டிருக்கோம். இட்ஸ் அ கலர்ஃபுல் சப்பாத்தி. இப்போ இந்த சப்பாத்தியை திருப்பி போடுவோம். இந்த சப்பாத்தியை நம்ம திருப்பி போடுவோம். நல்லா வேகணும். இல்லை நம்ம நெய்யும் எதுவுமே போடலை, அதனால் ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதில் கோதுமை மாவில் நம்ம பட்டாணி கலந்துருக்கிறதுனால இட்ஸ் ரிச் இன் ப்ரோட்டீன் கம் ஃபைபர். இதை எடுத்து தட்டில் வச்சிடுறேன். சப்பாத்தியை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நம்ம குருமா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பன்னீர் பட்டர் மசாலாலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கூட நம்ம இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்துருச்சு, சுட்டாச்சு. பட்டாணி சப்பாத்தி ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதோட ரீகேப் பார்த்துடலாமா? கோதுமை மாவு எடுத்து போட்டுட்டோம். பட்டாணி அரைச்சி வச்சது, உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு அதை சப்பாத்தியாக ரோல் பண்ணிவிட்டு கல்லை அடுப்பில் போட்டு சுட வச்சுட்டு அதில் சப்பாத்தியை சுட்டு எடுத்து வச்சுட்டேன். பட்டாணி சப்பாத்தி ரெடி. பட்டாணி சப்பாத்தி பார்த்தீங்கல்ல. நாளைக்கு பாட்டி சமையலில் வேற ஒரு ரெசிபியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய பானு பாட்டி. எப்படி போறதுன்னு தெரியலையே, இப்படி இந்த ரோட்ல விட்டு போயிட்டாங்க. நமக்குன்னு ஒரு தம்பி வராப்புல. வாப்பா வாப்பா, அனுப்பி வச்சிடற கடவுள். தம்பி பேர் என்ன? தமிழ் பேசுவியா? பாருங்களேன் எப்படி அனுப்பி வைக்கிறாருன்னு. நல்லா படிப்பியா? புத்திசாலி பிள்ளையா நீ? கீழே இப்ப இறங்கி பேசு. ஏன்னா இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அப்படி வண்டி மேல நின்று பேசுறிய? சரி, நான் ஒரு வழி கேட்குறேன், வந்துட்டு சொல்றியா? குட்டீஸ் கிச்சன் எப்படி போறது? தெரியல. என்ன இப்பதான் நீ புத்திசாலின்னு சொல்லி முடிச்சா தெரியலங்கிறிய? குட்டீஸ் கிச்சன் தெரியாது? தெரியாதா? இங்கே இரு, இந்த பொண்ணை காட்டுற பாரு. கொஞ்சம் தள்ளு. ஐயோ கொஞ்ச நேரம்டா, அந்த இந்த வந்துடுறேன். இங்கே இரு சரியா? இங்க பாரு, நான் சல்லுன்னு வந்துடுவேன் சரியா? Hello viewers, welcome to Imami Healthy and Tasty Sunflower Oil வழங்கும் மஞ்சரை பெட்டி powered by ஆச்சி மசாலா. எல்லாரையும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போகிறது சேமியா பன்னீர் கிறிஸ்பி பால்ஸ். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். சேமியா, துருவிய பன்னீர், துருவிய இஞ்சி, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சோள மாவு, உப்பு, எண்ணெய். இப்போ இந்த சேமியா பன்னீர் கிறிஸ்பி பால்ஸை எப்படி செய்யணுன்றதை செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சேமியாவை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீரை வந்து துருவி வச்சுக்கணும். அதே மாதிரி இஞ்சியும் துருவி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வேக வச்ச சேமியாவை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் துருவிய பன்னீர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் துருவிய இஞ்சி, கொஞ்சமா மிளகுத்தூள். நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ண போறோம், அதனால மிளகுத்தூள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்றேன். மிளகாய் தூள் கம்மி பண்ணிட்டு மிளகுத்தூளை நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் நீங்கள் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அடுத்தது கரம் மசாலா தூள். இது ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இதோட கொஞ்சம் சோள மாவு ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணணும், அதனால சோள மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன்.
நல்லா இது காயணும். அதுக்குள்ளே இதை வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம பால்ஸ் மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, போட்டுடுறேன். திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சேமியா பன்னீர் கிறிஸ்பி பால்ஸ் ரெடியாக இருக்கு. டொமேட்டோ சாஸ் வச்சு நல்லா சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டொமேட்டோ சாஸ் காம்பினேஷனு. எப்படி செய்யணுன்றத ஒரு சின்ன ரீகேப் இப்போ காட்டுறேன். சேமியாவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சேமியாவை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அப்புறம் துருவிய பன்னீர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. துருவிய இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சோள மாவு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக பிடிச்சி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேமியா பன்னீர் கிறிஸ்பி பால்ஸ் ரெடியாக இருக்கும். இன்றைக்கி சேமியா பன்னீர் கிறிஸ்பி பால்ஸு எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். சேமியாவும் பன்னீரும் நல்ல ஒரு காம்பினேஷன், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சஜஷன்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடை பெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். உயிர் வாழ்றதுக்கு கட்டாயமாக நமக்கு உணவு தேவை. அந்த உணவு ரசித்து ருசித்து அருமையாக சாப்பிட்றதுக்காக தான் நம்மளுடைய அஞ்சரை பெட்டி. இன்றைய அங்கங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு மைசூரில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது அடியேன் ஆனந்த கண்ணன். இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி 1000 நோக்கி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி சேமியா பாயாசம் மிக்ஸ் தொடர்கிறது.